உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாஜவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரன் ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாசமேத ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும், குற்றாலநாத பெருமானுடைய திருவடிகளையும், வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களின் அன்பு நேயர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி ஈசனேசன் அன்பு வணக்கங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஹாப்பி நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக நம்முடைய சேனலில் தனித்தனியாகவே பதிவுகள் போட்டிருக்கிறோம். இருந்தாலுமே கூட அதையெல்லாம் ஒன்று திரட்டி ரத்தன சுருக்கமாக ஒரு 3 நிமிஷத்தில், ஒரு 4 நிமிஷத்தில் ஒரு ராசிக்கான பலன்கள் எதெல்லாம் நடக்கும், இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நியூ இயர் எப்படி இருக்கும். ஏன்னா 12 ராசி அன்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலில் ரொம்ப விரிவாக ப்ரீஃபாக நம்ம அதை சொல்லியிருக்கோம். ஆனால் தினந்தோறும் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அது ரத்தன சுருக்கமாக ஒரு 3 நிமிஷத்தில் ராசி பலன்கள் சொல்லலாம் ஒரு ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிறக்கின்ற இந்த புத்தாண்டு எல்லா வகையிலும் 12 ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் இருக்க போது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 3 பெயர்ச்சிகள் வரப்போகுது. எந்த வருடமும் இல்லாததை போல பிறக்கின்ற இந்த 2025 ஆங்கில புத்தாண்டில் 3 பெயர்ச்சிகள் நடக்கின்றன. 1 திருக்கணித பிரகாரம் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சி, ஃபஸ்ட்டு நடந்து போயிடுது. 2வது ராகு கேது பெயர்ச்சி, 3வது குரு பெயர்ச்சி. அப்போ இந்த 3 குரு பெயர்ச்சிகள், 3 பெயர்ச்சிகள் நடக்கின்ற காரணத்தினால் பலவிதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும், ஏற்ற இறக்கங்கள் நிகழும். அப்போ என்னதான் கடுமையான காலங்கள் இருந்தால் கூட அந்த கடுமையான காலங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக, வளர்ச்சியை தரக்கூடிய வகையிலே போகிறது எனதருமை அன்பர்களே. அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு எதை பேஸ் பண்ணி நம்ம 12 ராசிக்கும் பலன் பார்க்குறோம்னா, நடக்க இருக்கின்ற அந்த கிரக மாற்றங்களை எல்லாம் உள்ளடக்கி, புரியுதுங்களா? இன்றைக்கி உங்களுக்கு யாராருக்கு என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அப்போ 2025 எந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு மாறப்போகுது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம பதில் சொல்கிறோம். ரைட். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, 2025ஆம் ஆண்டு யோகமான ஒரு காலம். சார் அதிர்ஷ்டம்னா என்னன்னு தெரியாது எங்களுக்கு, யோகம்னா என்னன்னு தெரியாது எங்களுக்கு, சார் வளர்ச்சி வருமானம்னா என்னன்னு தெரியாது எங்களுக்கு. ஏதோ ஒரு காலத்தில் நல்லா இருந்தோம், ஒரு பீரியடில் சூப்பராக இருந்தோம், இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்ருக்கோம். எந்த ஒரு விஷயமும் மூவ் ஆக மாட்டேங்குது. அடுத்தவங்களுக்கு தான் நாங்கள் சம்பாரித்து கொடுக்குறோம், அடுத்தவங்களுக்கு தான் நாங்கள் உழைச்சி கொடுக்குறோம், எங்களுக்குன்னு நாங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தால் அது நடக்க மாட்டேங்குது. ஆனால் அடுத்தவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ண சொல்கிறீங்களா, அதை நாங்கள் எவ்வளோ நேரம் உழைச்சாலும் அதில் நல்ல பேர் கிடைக்குது, அவன் நல்லா இருக்கான், ஆனால் எனக்கு வருமானம் இருக்கானா இல்லை. சரி, நான் தான் எங்கேயோ போகிறேன், கஷ்டப்படுறேன், யாரு காலையோ உழறேன் சார், என்னுடைய உழைப்பு என் கையில் இருக்குது. எங்கேயோ போகிறேன், யாரு காலையோ உழறேன், கடுமையாக உழைக்கிறேன், மூட்டத்தை கூட உழைக்கிறேன் சார், கஷ்டப்படுறேன் சார். அப்படி கஷ்டப்பட்டாலும் உண்மையிலேயே எனக்கு அது வளர்ச்சி இருக்கா? ஆனால் வளர்ச்சி இல்லை. சரி, வளர்ச்சி கூட வேணாம், வருமானம் வேண்டாம். ஏன் சார் தேவையில்லாமல் அவன் ஏன் மேலே பொறாமப்படுறான்? சார் உழைக்கிறது நான்,
கஷ்டப்படுறது நான். ஆனால் தேவையில்லாமல் கன்னி ராசி அன்பர்கள் மீது போட்டி பொறாமை அதிகமாக உள்ளது. அப்படி வந்துட்டான், இப்படி வந்துட்டான், அப்படி கொட்டிட்டான், கொட்டுது அவனுக்கு. இதெல்லாம் எதிரிகளுடைய வார்த்தைகள், கவனம் தேவை. அப்போ எதிரிகளுடைய பிரச்சனை, எதிரிகளுடைய தொந்தரவுகளால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள கன்னி ராசி அன்பர்களே, கல்லால் கூட அடிபடலாம், ஆனால் கண்ணால் அடிபடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை உண்டு. கண்ணால் கூட அடிபடலாம், ஆனால் கல்லால் கூட அடிபடலாம், கண்ணால் அடிபடக்கூடாது. அப்போ அந்த கல்லடிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களே திருஷ்டி அதிகமாக இருந்திருக்கும். மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள், எதிரிகளால் வந்த பிரச்சனைகள். நீங்கள் மாட்டும் உங்கள் வேலையை பார்த்துன்னு போயிட்டே இருப்பீங்க, யார் வம்புக்கும் போக மாட்டீங்க, யாருடைய வம்பையும் பேச மாட்டீங்க. ஆனால் எதிரிகள் உங்களை விட்டு வைப்பதில்லை. எங்கே போகிறீங்க, எங்கே நிற்கிறீங்க, எங்கே உட்காருங்க, இதே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. வீண் பொய் சொல்லுவாங்க. கன்னி ராசியா, அப்புறம் அவ்வளோ வச்சுருக்கான்பா, அவன் வீடு வாங்கிட்டான்பா, இது பண்ணிட்டான்பா, அது பண்ணிட்டான்பா, சம்பந்தமே இல்லாத வீண் பலிகள். இதெல்லாம் பெரிய மன உளைச்சலாகி ஒரு பெரிய டிப்ரெஷனை ஏற்படுத்தி, இன்னும் சொல்லப்போனால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள். இதெல்லாம் கடந்த ஆண்டுகள், அதுக்கு முந்தின ஆண்டுகள்லாம் ரொம்ப சுமாராக இருந்திருக்கும், வெரி பேட். ஆனால் பிறக்கின்ற இந்த புத்தாண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். மெயினாக வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அங்கே ஏற்படுகிறது. உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வேலையில் நிரந்தரம், ப்ரமோஷனு, அதே போல் செய்தொழிலில் வெற்றி, லாபம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த 2025 அமைகிறது கன்னி ராசி அன்பர்களே. அப்போ வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டோம், வருமானம் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த 2025ஆம் ஆண்டு கன்னி ராசியை பொறுத்த வரையிலே கிட்டத்தட்ட 90% வெற்றி உண்டு. இதில் உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன கேள்வி, எனக்கு இது நடக்கணும் சாமி, நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் கன்னி ராசி அன்பர்களே. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.